எல்லாமே ஸ்டாகு. அப்புறமா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வேறு விளாக்ல அதை வந்து விட்டுட்டு மற்ற கலெக்ஷன்ஸ் நான் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். ஸோ அதனால இந்த டைம் நம்ம என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக கேப்சர் பண்ணணும் நான் எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் அங்கே போயிருக்கோம் டுலிப் ஃபெஸ்டிவல். அதில் அந்த லைட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஜர்னி இது கிட்ஸோட ஷூ தான். ஸோ நான் கோத்ரூ பண்ணிட்டு இருப்பேங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். அந்த ஷூவில் வந்து ஓட்டை இருக்கா அப்படிங்கிற பசங்க இயர் பை இயர் வளரும் போது அது மாதிரி வச்சுருந்தாங்க. வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த லாங் வீடியோவில் ஹவுஸ் வார்மிங் செலிப்ரேஷன் நாங்கள் போயிருந்தோம். அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் லாங் வீடியோவில். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க ஒரு 2 day vlog மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பால் காய்ச்சறதுக்கு மதியம் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போயிருந்தோம், என்னென்ன திங்ஸ் வந்து புதுசாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட் டே நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்புறமா நான் அந்த டே எண்டில் வந்து நாங்கள் டெம்பிளுக்கும் போயிருந்தோம். ஸோ அமெரிக்காவில் என்னுடைய 2 நாட்கள் சேர்ந்து ஒரு விளாகாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அரவுண்ட் ஒரு 3 o'clock இருக்குங்க. நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட பையனுக்கு ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு 10 minutes போல் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் கடைக்குள்ளே வந்துட்டோம். சம்மருக்கு ஒன்றே ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க வந்தோம். ஏன்னா லாஸ்ட் இயர் சம்மர் வரும்போது என்னோடய பையனுக்கு வந்து ஷூ எடுத்தது. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த இயர் ஃபுல்லாக நாங்கள் எடுக்கவே இல்லை. ரணதீரன் பார்த்திங்கன்னா அந்த ஷூவை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டான். பசங்க இப்போ சாக்கரும் விளாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸோ ஒரே ஷூவை ரிப்பீட்டாக போடும்போது அவங்களுக்கு அது நல்லதில்லை. பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த டைம் நம்ம புதுசாக எடுத்துடலாம், என்ன செக் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கலெக்ஷன்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தேங்க. உங்களுக்கு இதெல்லாம் தோணுமாங்க? நான் வந்து இப்போ கடைக்குள்ளே போவேன், கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேங்க. நான் எல்லாமே பார்ப்பேன். பட் எனக்கு வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னே ஒரு கிளிக் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் பார்ப்பேன். எனக்கு வந்து கடைசி வரைக்கும் சாட்டிஸ்ஃபையாக ஆகலை, பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதை நான் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துருவேன். அது மாதிரி நான் வந்து துணி கடைக்கு போனாலும் சரி, நகை கடைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த கடைக்கு போனாலும் ரொம்ப நேரம்லாம் ஷாப் பண்ணுற கேரக்டர்ஸ் நான் கிடையவே கிடையாதுங்க. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸை வேணால் கொஞ்சம் பார்ப்பனே தவிர்த்து நான் ஃபஸ்ட்டே எடுத்து போடும்போதே எனக்கு அது ஒன்று பிடிச்சிரும். அதை வந்து விட்டுட்டு மற்ற கலெக்ஷன்ஸை நான் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். ஏன்னா ஏன் டக்குன்னு எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இது வரைக்கும் அப்படி தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷாப் பண்ணும்போதெல்லாம் நான் அப்படி பண்ணியிருக்கேங்க. ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் மைண்டில். ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் கோத்ரூ பண்ணிகிட்ருப்பேங்கிற மாதிரி. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே நான் பக்கத்தில் காட்டியிருக்கேன் பாருங்களேங்க. உமன்ஸ் வேர் இருந்தது, கிட்ஸ் வேர் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உமன்ஸ் வேர் தான். ஸோ நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கான ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. 39.99 29.99 அந்த ரேஞ்சில் தான் அதிகமாக இருந்ததுங்க ஷூஸு. இப்போ நீங்கள் காமிச்சிட்டு இருக்கிறது கிட்ஸோட ஷூ தான். ஸோ அது பார்த்தீங்கன்னாலே ப்ரைஸ் $30 வரும். இந்தியன் ருபீஸ் படி பார்த்தா 1560 வருங்க. இதே இது $40 பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸ் படி 3410 வருங்க ப்ரைஸு. இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தாங்க ஷூஸே வச்சுருந்தாங்க. அது மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நான் கேர்ள்ஸோட ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கும் சரி உமன்ஸ்க்கும் சரி நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறையா பல்காக வச்சுருப்பாங்க. இங்கே ஒவ்வொரு ரேக்காக இருக்கும். அங்கே கீழே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குல்லங்க, அந்த பாக்ஸோட மாடல் வந்து ஒரு பீஸை மேலே வச்சுட்டு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா சைஸுமே கீழே இருக்குங்க. நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மைன்கிராஃப்ட் ஷூ தான். என் பசங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களும் கோத்ரூ பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்தாங்க.
பட் அவனுக்கு வந்து லைட் இருக்க மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். சரி அதனால் அந்த மாதிரியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் நிறையா கலெக்ஷன்ஸ் த்ரூ பண்ணி பார்த்தேங்க. கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரியே தான் ஷூஸ் இருந்ததுங்க. அது போக கொஞ்சம் மல்டி கலர்ஸில் இருந்தது. ஷூ கடைக்கு வர்றதுக்கே மெயின் காரணமே ரணதீரா குட்டி தாங்க. அது தங்கப்பில்லை ஷூவை வந்து டோட்டலாக கிழிச்சிருச்சு. 1 இயர் ஆயிடுச்சுங்க ஷூ வாங்கி போட்டு. லாஸ்ட்டு சம்மருக்கு நாங்கள் எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த கடையிலையுமே எடுக்கல. எனக்கு தான் இந்த இயர் வந்து காஸ்கோவில் நான் வாங்கியிருந்தேன். அதையும் நான் என்னோடய காஸ்கோ வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ரணதீரனுக்கு வந்து நாங்கள் 2 பேருக்குமே நான் ஷூ எடுக்கவே இல்லைங்க. அது டோட்டலாக சாக்கர் விளாண்டு ஓடி இந்த மாதிரி 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணனால அது ரொம்ப தேஞ்சி ஓட்டையாயிடுச்சு. ஸோ அவள் வந்து சொல்லவே இல்லை எங்ககிட்ட. நாங்களாக தான் கண்டுபிடிச்சோம் அந்த ஷூவில் வந்து ஓட்டை இருக்கா அப்படிங்கிறதையே. அவன் சொல்லாமே அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அந்த ரணதீரன். சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கடைக்கு கூட்டு வந்து அவன்கிட்ட கேட்டோம் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சது தாங்க ஃபைனலைஸ் பண்ணி அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு மைண்ட் கிராஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே. இன்னொரு ஷூ பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதோட கீழே பார்க்கும்போது அந்த ரேக்கில் வந்து நிறைய பாக்ஸஸ் வச்சுருக்கல அவங்க. ஒரே ஒரு பாக்ஸஸ் மட்டும் தான் இருந்தது. எல்லாமே ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு போலங்க. ப்ரைஸும் நல்லா இருந்தது. அதில் அந்த லைட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2, 3 லைட்ஸ் சேர்ந்து இருக்க மாதிரி இருந்தது. நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மினியன்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் ஷூ இருந்தது. அதுவும் நல்லா தாங்க இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷூ ரேக்குக்கு நடுவுலையுமே நம்ம உட்காந்து போடுற மாதிரி ஒரு சோஃபா மாதிரி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. கிட்ஸாக இருந்தால் குட்டியாக இருக்குங்க. உமன்ஸு அடல்ட்ஸ் பெரியவங்களாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூ ரேக்கோட சேர்த்து மிரரும் வச்சுருப்பாங்க. நம்ம போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஷூ ரேக் செக்ஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே கிட்ஸுக்கு வந்து சைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபீட்டை வச்சு மெஷர் பண்ணுற மாதிரியே ஒரு பிக்சரும் இருக்குங்க. அதில் நம்ம சைஸை வந்து செக் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லை நம்ம எக்ஸாக்டாக நமக்கு என்ன சைஸ் தெரியலை அப்படிங்கிற போது பசங்க இயர் பை இயர் வளரும்போது நம்ம ஷூவு பேண்ட்டு இதெல்லாமே அது நல்லா இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறனால தாங்க சேஞ்ச் பண்ணி மைண்ட் கிராஃப்ட் ஷூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் எந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னா டிசைனர் ஃபார் வேர் ஹவுஸ் அப்படிங்கிற கடையில் தாங்க வாங்கினோம். ரொம்ப நாள் அந்த கடைக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதனால சரி இந்த டைம் போய் அங்கே செக் பண்ணி பார்க்கலாங்கிற போது தான் ஷூ எடுத்துகிட்டு அப்புறம் நிறைய பேக் கலெக்ஷனும் இருந்ததுங்க. இந்த மாதிரி பேக் கலெக்ஷன் நான் மற்ற கடையில் நான் பார்த்தது கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. பார்த்ததில் எனக்கு பிடிச்சது தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பேக்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து நிறையா லேடிஸ் வந்து உமன்ஸ்லாம் பேக் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி பேக்ஸ் வந்து நான் மற்ற கடையில் பார்த்ததே கிடையாது. நல்லா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா ஒரு பெருசாக இப்போ நம்ம ஒரு ஜாப்புக்கு போகிறோங்கிறப்ப நம்ம வந்து எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா பெரிய பெரிய பேக்காக சூப்பரான ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இது வந்து அமெரிக்கா, கனடா 2 பிளேசஸ்லேயுமே நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்க மேப்பில். அப்படியே சேர்ந்தது தான் ஒரு விளாகாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேங்க. இது வந்து அந்த டேயோட எண்டு. ஸோ இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் இதுக்கு அடுத்து வர அட்டாச்டு வீடியோ எடுத்தது வந்து சாட்டர்டே 19ங்க சனிக்கிழமை எடுத்தது தான் இந்த வீடியோ. நாங்கள் அன்னைக்கு அரவுண்டு 1 o'clock பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அவங்க வீட்டுக்கு அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். அவங்க வீட்டுக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் போகிறேங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலி அவங்க வந்து அமெரிக்கன் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பர்லிங்டன் வந்திருந்தோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு. இங்கே வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ் நிறையா இருக்குங்க. அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுக்கலாம். நிறையா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நம்ம ப்ராடாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அமெரிக்காவில் மரத்தில் இருக்க இலைலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குதுங்க. ஸ்ப்ரிங் டு சம்மர் வந்துருச்சு. ஸோ இலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பூ பூக்க எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனிஸாக கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கும் வீடியோவில் நமக்கு இனிமேல். நிறைய டுலிப் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய பேர் விளாக்லாம் பார்க்குறேங்க. தெலுங்கு விளாகு அப்புறமா நிறைய தமிழ் பீப்புள்ஸே டுலிப் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கன்னடாலலாம் போடுறாங்க.
ஸோ நான் அதை பார்ப்பேன். பட் எங்களுக்கு தெரியலங்க. இந்த இயர் வந்து நான் லாஸ்ட் இயரே நான் ட்ரை பண்ணேங்க டுலிப் ஃபெஸ்டிவல் வீடியோ கேப்சர் பண்ணணும், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்குலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இயர் எனக்கு தெரியல எப்படின்னு. நாங்கள் 1 இயர் தான் போயிருக்கோங்க அமெரிக்கா. வந்த டைம் புதுசில் வந்து ரணதீரன் பிறந்தப்ப நாங்கள் அங்கே போயிருக்கோம் டுலிப் ஃபெஸ்டிவல். நான் இந்த இயர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் தெரியலங்க எனக்கு எப்படி வருதுன்னு அது. ஸோ நான் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. இந்த கடைக்கு உள்ளே வந்தோடனே நான் இந்த டைம் மொத நோட் பண்ணுறேங்க. கண்ணாடிக்கு லாக் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியலைங்க எதனால வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்த வேலையை பார்க்குறியா, நீ எதுக்கு வந்தங்கிறதே மறந்துடுற அடிக்கடி. எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் ஃபுல் அப்ரெண்டிஸாக மாறி அப்படியே வேலை பார்க்குறப்ப அப்படிங்கிற மாதிரி தான் கடைக்குள்ளே வந்தால் ஆயிடுது. அனதீரா குட்டி வந்து முதலே சொல்லிட்டாரு, அம்மா இந்த கடைக்கு போனீங்கன்னா எனக்கு வந்துட்டு லீகோ டாய்ஸ் எடுத்து கொடுங்க, லெகோ பீசஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாருப்பா, இருந்தா நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். சாரு ஃபைனலைஸாக ஒன்று கொண்டு வந்தாருங்க. அது அங்கே பார்க்கும்போது எனக்கு என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக புரியல. தம்பி வேஸ்ட் பண்ணிடாத, பார்த்து எடு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் சாரு பெர்ஃபெக்டாக தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த சம்மருக்கு தேவையானது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப கோ த்ரூ பண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. இந்த கடையில் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதை நான் அந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். கிட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ப்ராடக்ட் என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் அப்படியே கோ த்ரூ பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அமெரிக்கன்ஸ்க்கு வந்து நிறையா பொக்கே மாதிரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ அந்த மாதிரி சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸ்வீட்டுங்க அந்த ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிஃப்ட் பார்த்துட்டு இருந்தேன், என்ன எடுத்துகிட்டு போகலாம், தடவை அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப தெரியாது, அதனால நான் கேட்பேங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ இவங்களோட மைண்ட் திங்கிங் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க. சரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அமெரிக்கனாக இருக்காங்க, நீ பொக்கே மாதிரி வாங்கிட்டு போ, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம அந்த மாதிரியே சூஸ் பண்ணிடலாமே ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரியே. ஆனால் நான் பார்த்ததுல எனக்கு நான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஹோல்டர் மாதிரி தாங்க. நம்ம மேக்கப் கிட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோம் அக்சசரிஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். இது எடுத்தால் நல்லாயிருக்குமா, இது எடுத்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு. சரி ஃபைனலைஸாக ஹஸ்பண்ட் சொன்னதே போயிடலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு $15 ஒரு பொக்கே மாதிரி எடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம், ஒரு அழகு பொருள் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொக்கே தான். நல்லா பெருசாக இருந்ததுங்க. ஃபைனலைஸாக அதை எடுத்துகிட்டு அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் பேக்கும் எடுத்தேங்க. அந்த கிஃப்ட் பேக் அங்கேவே வச்சுருந்தாங்க. $3 ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருந்தாங்கங்க. ஸோ அதனால் அதை ரெண்டையுமே எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக நான் கிளம்பிட்டேங்க. அவங்க ஸோ ஸ்வீட்டுங்க. நாங்கள் வர டைம்லேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். பொதுவாகவே நாங்கள் எப்படின்னா கிளம்பி இந்த டைமுக்கு வரோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைம்லேருந்து ஒரு 1/2 hour லேட் ஆயிரும். எல்லாமே எடுத்து வச்சு அப்புறம் நான் கிளம்பி பசங்களை கிளப்பின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour லேட் ஆயிரும். நான் அதனால இப்போ யாருக்காவது கமிட் பண்ணுறேன், கிளம்புற டைம்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour வச்சு தாங்க சொல்லுவேன், இந்த டைமுக்கு வரேன்னா. அப்படி இருந்துமே ஒரு 10 minutes லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் இருந்தாங்கங்க. வார்ம் வெல்கம் பண்ணிட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அமெரிக்கன் ஃப்ரெண்டு தானே, அதனால கேஷுவலாக கேட்டாங்கங்க வீட்டுக்குள்ளே வந்தவுடனே. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ டைம், பியர் குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்கள வந்து நான் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்ததே கிடையாதா. அவங்க அப்படி கேட்கும்போது அவங்க வீடு ஃபுல்லாக பியர் வேற வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. பட் நோ தேங்க்ஸ், நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொன்னோடனே, ஓ அப்படியா ஓகே, அப்போ நீங்கள் காஃபியாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க. இது வந்து இங்கே கேஷுவல் தாங்க. பட் நாம் எப்படி இருக்கோமோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் தட் இஸ் குட் அப்படின்னு நான் எப்போவுமே நினப்பேன். சரி அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருந்தது. பட் நாங்கள் நோ தேங்க்ஸ், நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சரி ஸோ ஸ்வீட்டை ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நோ மோர் கம்பல்ஷன் தாங்க. பட் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கல்ச்சர் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். வந்து நான் ஒரு குறையாக சொல்லலை.
நாங்க அன்னைக்கு வந்து அவங்க கேட்கும்போது, அவங்க வீட்ல எல்லாமே இருக்கும்போது, அத பார்க்கும்போது லிட்டில் ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. அவங்க ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் பெர்சன்ங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு கைண்ட். நேம் வந்து ஜூடி. என்னோட பசங்களோட வரேன்னு தெரிஞ்சிருந்து, என் பசங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் டோனட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். மார்னிங்கே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. கிறிஸ்பி கிரீமிலேருந்து 12 பீசஸ் ஆஃப் டோனட்ஸ் இருந்ததுங்க. என் பசங்க கிட்ட குடுத்து, அவங்க கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்கங்க. அவங்க வீட்ல இருக்க லிகோ பீசஸ்லாம் குடுத்து, என் பையனுக்கு லிகோ பீசஸ் பிடிக்கும்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து எடுத்துட்டு வந்து குடுத்து, இதெல்லாம் நீ கொஞ்ச நேரம் பில் பண்ணிட்டுரு. அனதீரன் கிட்டயும், மிதிலன் கிட்டயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கங்க. அவங்க வீட்ல ஸ்வீட்டா ஒரு பூனைக்குட்டி இருந்ததுங்க. அந்த பூனைக்குட்டி 14 இயர்ஸா வச்சிருக்காங்களாம். அவ்ளோ கியூட்டா இருந்தது. அப்படியே ஃபுல்லா பிளாக் அண்ட் ப்ரவுன் ஷேடட்ல இருந்தது. அது எங்கள பார்த்த உடனே நாங்க புதுசா வீட்டுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே அது குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்டோரேஜ் ரூம்ல போய் உள்ள போயிடுச்சுங்க. அவங்களும் சரின்னு லாக் பண்ணிட்டாங்க. அது நம்ம புதுசா வரும்போது அதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல. ஏதோ ஒரு நியூ பெர்சன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என் பசங்க அத ஓடி ஓடி புடிக்க போனாங்கங்க ராபிட் மாதிரி. அதனால ஓகே. அந்த ஸ்டோர் ரூம்லயே வச்சு அது லாக் பண்ணிட்டாங்க. நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அது வெளிய வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிறது கேட்கலாமா, கேட்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. நான் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரைவசி இருக்கும்லங்க. நான் அதனால அவங்கள கேப்சர் பண்ணல. பட் அவங்க வந்து என்னோட விளாக்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அமெரிக்கன் தான். பட் நான் உங்க விளாக்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நீங்க பேசுறது எனக்கு புரியாது. பட் ஆனால் நீங்கள் கேப்சர் பண்ணுறது, அதை காட்டுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. யூ டன் அ கிரேட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி என்னை அன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. 0.5 எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததுங்க. நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நம்மளோட வீடியோ ஒரு அமெரிக்கனும் பார்க்குறாங்கல்லங்க, அவங்களுக்கும் பிடிக்குதுல்ல அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் அன்னைக்கு எனக்கு இருந்தது. நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது நான் விளாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் எப்படின்னே தெரியல. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போலங்க, அவங்க பண்ணுறாங்க விளாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அன்றைக்கி அவங்க கூப்பிட்டு என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்கள நான் கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க தான் ஜூடி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் கேப்சர் பண்ணவும் மறந்துட்டேன். ஒரு ஹெசிடேஷன் பயமும் இருந்தது. அவங்கக்கிட்ட கேட்கலாமா, என் கூட விளாக்ல வரீங்களா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. அதனால நான் இன்வைட் பண்ணியிருக்கேங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் அவங்கள வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி ஜூடி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க. செம்ம கைண்ட் பர்சன்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்ட் அவங்க. அமெரிக்காவில் சம்மர் வந்துருச்சு இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இப்போ தாங்க 7 ஆனாலும் எப்படி வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். சன்னு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்களேங்க. நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் பெருமாள் டெம்பிளுக்கு போயிருந்தோங்க. அதுதான் இந்த வீடியோக்குள்ளே அப்படியே பார்த்துருப்பீங்க நீங்கள். பெருமாள் டெம்பிளுக்கு போயிட்டு அப்புறமா டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அதையும் இந்த வீடியோவோட எண்டில் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ வெயில் அடிக்குன்னு பார்த்தீங்களாங்க. 9:30 வரைக்கும் சன் இப்படி தாங்க இருக்கும். டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 4:30க்கே இருட்ட ஆரம்பிச்சிருங்க. வின்டர் டைம் ரொம்ப ஹார்டு. சம்மர் டைம் இந்த ஒரு 3 மந்த்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்து நிறையா பிளேசஸ்லாம் பார்க்கலாம், மக்கள்லாம் பார்க்கலாம், வாக்கிங் வர்றது, ஜாகிங் வர்றது, பீச்சுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 மந்த்ஸ் தாங்க கொஞ்சம் நல்லாவே வெளியே வர முடியும் மிஷிகனில். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அகெயின் பேக் எங்கே குளிர ஆரம்பிச்சிடும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மிஷிகன் கொஞ்சம் கிரேசி அண்ட் ஹார்டு தாங்க. இந்த டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்ம பாடியெல்லாம் அக்செப்ட் பண்ணி இருக்கிறதுக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பிளேஸ்க்கு தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ட்ராய்டு பர்கர் பார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பர்கர் இருக்குங்க. டர்க்கி பர்கர், அப்புறமா சிக்கன் பர்கர், ஸோ வெஜ்லேயும் பர்கர் இருக்கும். அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து சாலட் போயிருந்தாங்க, வெஜ் சாலட். நான் வந்து பர்கர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டர்க்கி பர்கர் தான் போயிருந்தேங்க. என்னோட பையன் ரணதீரன் 2 பேருமே மேக் அண்ட் சீஸ் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அரவுண்ட் ஒரு 9 இருக்குங்க. அகெயின் நாங்கள் பேக் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நதீரா குட்டி ஒவ்வொரு தடவையுமே இதை கேட்பாருங்க, இந்த தடவை விளாடலாமாமா, இந்த தடவை விளாடலாமாமா, ஒரு தடவையாவது எனக்கு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேட்டருக்கு போனால், மாலுக்கு போனால், எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து குட்டி குட்டியாக டாய்ஸ் வச்சுருப்பாங்கங்க.
நிறைய பொம்மை இருக்கும், அப்படி இல்லைன்னா பால்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இப்போ கேர்ள் கிட்ட அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கேர்ள் டாய்ஸாக வச்சுருப்பாங்க, பாய்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கண்ணாடி கோலைக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருப்பாங்கங்க. இதை நம்ம பிக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உள்ள ஒரு கோடிங்ஸ் எழுதியிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $1, $5, $3 இல்லை ஒரு $2க்கு ஒரு 3 டைம்ஸ் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் விளையாடணும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தம்பி இது காசு போட்டால் உள்ளே போயிடும், திரும்ப வராது, டோட்டலாக அமௌண்ட்டு தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த டைம் சாருக்கு டெமோ காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை விளாண்டேன். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, இது வந்து ரியல் கிடையாது, நம்ம கைக்கு வராது. ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக நமக்கு டாய் வேணும்னா $1 கொடுத்து கூட நம்ம கடையில் வாங்கிடலாம் அப்படிங்கிறத ரணதிரா குட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. சரிம்மா, நான் இதை இனிமேல் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. சரி, டெமோ காமிச்சாச்சுல, சார் இனிமேல் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் நான் அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இதெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு நம்ம அடிக்கலாம் முடியலங்க. அடித்தோன்னா எதுக்கு அடிக்கிறீங்க, ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. பெட்டர் நம்ம பசங்களுக்கு அதை சொல்லி கூட புரிய வச்சிடலாம் போலங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க, அந்த பர்லிங்டன் ஷாப்பிங் பண்ணும்போது நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளான ப்ராடக்ட். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நானும் ஆர்டர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ப்ளே கேம் மாதிரி தான், பேஸ்கெட் பால்ங்க. நார்மலாக இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. சுற்றி நல்லா எல்இடி இருந்ததுங்க. நைட்டு நம்ம லைட்டே போடாமலே விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கவுண்டருமே வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்கோர் எடுக்கிறோம், கரெக்டாக உள்ளே போட்டுட்டோம்னா அது கவுண்ட் ஆகிக்கிட்டே வரும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்கோரர். அப்புறமா நம்ம ஈஸியாக நம்மளோட டோரில் வந்து மாட்டிடலாங்க. எங்கேயுமே ஆணி அறைய வேணாம், ஈஸியாக மாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹூக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பேட்ரி மட்டும் நம்ம போட்டுக்கோட சேர்ந்து செட்டாக பாலுமே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலை ஃபில் பண்ணுறதுக்காண்டி பம்புமே சேர்ந்து கொடுத்துருந்தாங்கங்க. இது எல்லாமே செட்டாக சேர்ந்து $25க்கு நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. பட் நான் அமேசானில் செக் பண்ணும்போது $30 to $45 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அதுவும் சானிக் பிராண்ட் இல்லை, இதை விட கொஞ்சம் குட்டியான சைஸ் தாங்க இருந்தது. இது வந்து 100% ஒர்த் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அமேசானில் அப்படி இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் அமேசானில். 100% ஒர்த்தபிள்ங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஸோ அட்ராக்டிவாகவும் இருந்தது. நம்ம இன்டோர் ப்ளே கேம்ஸ்லாம் நம்ம பசங்களை விளையாட வைக்கும்போது லைக் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ லேசியாக இருக்க மாட்டாங்க. வெளியே போய் விளையாடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கேன் மிஷிகன் லொக்கேஷனோட கிளைமேட்டை பற்றி. ஸோ அதனால் இன்டோர் கேம் ப்ரிஃபர் பண்ணும்போது இதெல்லாம் போகலாங்க. அப்படி தாங்க சூஸ் பண்ணார். பட் நான் வந்து இவ்வளோ பர்ஃபெக்ட் ஒர்த்தபிளாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ஸோ குட் அப்படிங்கிற மாதிரி செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இங்கே அப்படியே டோரில் மாட்டியே வச்சிட்டோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்களே ஆன் பண்ணி விளையாண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லைட் எல்இடி லைட் வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. மஹி ஜர்னி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க. ஒரு டேவும் எனக்கு எப்படி போச்சு, நான் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத தான் என்னோடய ஜேர்னியில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க.